கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. ஒருவேளை முந்தின நினைவு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கா? பழைய காரியங்களை ஏதாவது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? ஒரு வாலிப மகள் 28 வயசாகுது. அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம், தோல்வி, நம்பின மனுஷன் ஏமாத்திட்டான். அந்த மகளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் திருமணம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமணம் வேண்டாங்கிற. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது ஏமாற்றம், தோல்வி, நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க. வீட்டில் மாப்பிள்ளை வந்துட்டே இருக்கு, ஆனால் அந்த மகள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, 5 வருஷம் முன்னாடி நான் அப்படி இருந்தேனே, 10 வருஷம் முன்னாடி நான் அப்படி இருந்தேனே, என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் யோசித்தேனே, இப்படிலாம் சிந்திச்சேனே அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நைட் நேரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஒரு காலத்தில் வியாபாரத்தில் இருக்கும்போது நைட்டு வீட்டில் போய் படுத்த உடனே என் சிந்தனைக்குள்ள நிறைய நினைவுகள்லாம் ஓடும். அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்குலேஷன்லாம் ஓடும். ஆனால் 2016 பார்த்தா நடு ரோட்டில் நின்னேன். பிஸ்னஸ் லாஸ், கடன் 1/2 கோடி எல்லாம் போய் நடு ரோட்டில் நின்னேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறது. ஒருவேளை அண்ணே நான் ஃபெயிலியர் மாடலாக இருக்கேன், நான் தோல்வியாக இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் ரொம்ப கடனில் இருக்கேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஒரு ஆளை நம்பி நான் மோசம் போயிட்டேன், நான் நம்பினவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க, என் சொத்து போச்சு, என் குடும்பம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் லைஃபே போச்சு, என் வேலை போச்சு, கவர்மெண்ட் வேலை போச்சு, எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ வீட்டுக்குள்ளே புலம்பிட்டு இருப்பாங்க. இரவு நேரத்திலே இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வீட்டுல சண்டை போடும்போது, அன்னைக்கு நீ அப்படி சொன்ன, அன்னைக்கு நீ எனக்கு அப்படி செய்யறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 1 வருஷம் முன்பாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, 6 மாசம் முன்பாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, 5 வருஷம் முன்பாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் லைஃப் எப்படி இருந்துச்சு சரிமா அப்படிம்பாங்க. அங்க பார்த்தா 1 கோடி 2 கோடி கடனா இருக்கும். ஒரு 3 வாரம் முன்பாக ஒரு சகோதரனை சந்திச்சேன். அந்த சகோதரனுக்கு 1 கோடி ரூபாய் நட்டம். அந்த சகோதரன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வருஷம் பழக்கம். அந்த சகோதரன் கண்ணீர் வடிக்கிறார். எப்படி கண்ணீர் வடிக்கிறாருன்னா, கையில 100 ரூபா கூட இல்லடா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் பணம் கொடுத்தவங்கலாம்
என்னை ஏமாத்திட்டாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு 100 ரூபா கேட்டால் கூட எனக்கு தரலடா அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபா நஷ்டப்பட்ட ஒரு சகோதரன் இப்படியா பேசிட்டு இருந்தாங்க. இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நிறைய குடும்பத்திலே ஏன் ஆவியில வளர முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படிம்பாங்க. எதனாலும் தூரத்துக்கு போட்டுடணும். நைட் நேரத்துல மிஞ்சி போன ஒரு 3 இட்லி, ஆமா, இதை சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கியாச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டோம். இல்லை நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் ஃபேமிலி யாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சா உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். நிறைய குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி ஏன் பிரிஞ்சு போறாங்க, வீட்டுல ஏன் வாக்குவாதம் வருது, ஏன் கோர்ட்டு கேஸ்ல போறாங்க, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் மன அழுத்தம், ஏன் டிப்ரெஷனு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கும்போது, அவங்க அம்மா அப்பா வீட்டில் வேற மாதிரி இருந்திருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு போன இடத்துல வேற மாதிரி இருப்பாங்க. அம்மா அப்பா வாழ்க்கையிலே நம்ம கூட இருக்கும்போது நம்ம லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஒரு நாள் தனியா இருக்கும்போது வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். நல்ல பணம் இருக்கும்போது, எல்லாரும் கூட இருக்கும்போது வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். பணம் இல்லாமல், 1 ரூபாய் இல்லாமல் நடுரோட்டில் நிற்கும் போது வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அது எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்திலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம தேவையில்லாத காரியத்தை உட்கார்ந்து சிந்திக்கும் போது சார்ஜ்லாம் இறங்கிரும். எப்படி செல்போன் பார்க்க பார்க்க சார்ஜ் குறையுதோ, உட்கார்ந்து யோசிக்க யோசிக்க நினைக்க நினைக்க சார்ஜ் இறங்கிரும். ஆவியில வளர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில வளரணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலக கவலைகள், இந்த உலக மயக்கம், இந்த உலகத்துல ஐஸ்வர்யம், இதெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் கூட வராது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? செத்து போனதுக்கு அப்புறம் நற்கிரியை, நன்மை, இது மட்டும்தான் பரலோகத்துல போகுது. நான் எப்படி வாழ்ந்தேன், அந்த செயல்கள், இது மட்டும்தான் பரலோகத்துல போகுது. 24 மணி நேரம் நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், பரலோகத்துல எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா எல்லாம் செக் பண்ணி தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட்ல கரெக்டா இருக்கணும், ஃப்ளைட் ஏற இடத்துல கரெக்டா இருக்கணும், வெளிநாட்டுல இறங்குற இடத்துல கரெக்டா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சாதான் கரெக்டான இடத்துல போய் சேர முடியும். ஒரு நாட்டுக்கு நாடு, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னாலே அவ்வளவு செக்கிங் இருக்கு. நம்ம பரலோகத்துல போகணும், அப்ப நம்மளை எவ்வளவு செக் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அசுத்தம் போக முடியாது, அருவருப்பு போக முடியாது, தீட்டு போக முடியாது, பொல்லாத காரியம் போக முடியாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம நைட் நேரத்துல என்ன பிரதர் யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியா இருக்கிறோமா, இன்னும் நம்மள்ட்ட ஏதாவது குறை இருக்கா? ஏன்னா 24 மணி நேரம் சிந்தனையில தீமை, இல்ல தீட்டான காரியம், இல்ல அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், இல்ல உலக மயக்கம், இல்ல ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம், இல்ல உலக சிந்தனை, இதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள இருக்கா? இல்ல தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு நமக்குள்ளே கிறிஸ்துனுடைய சிந்தனை இருக்கா? சில குடும்பத்துல விக்கிரக வழிபாடு, பாகாலுடைய வழிபாடு, உலக வழிபாடு, அப்படி போயிட்டு இருக்கோம். சில குடும்பத்துல நான் பக்தியா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா வாயில சொல்லுவாங்க, ஆனா வாழ்க்கை பார்த்தா வேஷமா இருக்கும். வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லவன் சொல்லி வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள கிடக்கிற ஃபுல்லா விஷமா இருக்கும். நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. இன்னைக்கு வாயை திறந்தா தந்திரமா பேசிடுறாங்க. நிறைய குடும்பத்துல ஏமாத்துறக்கா பொய் பேசுறாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தந்திரமா பிளான் பண்றாங்க. காலுக்கு கீழே கண்ணி வைக்கிறாங்க.
கூடையே இருந்துட்டு குழிபறிக்கிறாங்க, துரோகம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, பலவிதமான காரியத்திலே துன்பப்படுத்துறாங்க, துரோகம் நடக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனுஷன் உயிர் இருக்கிற வரையும் தான் இந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு ராத்திரி ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பூமியில எதுவுமே பங்கு கிடையாது. ரவிராஜா இருந்தாலும் வாழ்ற வரையும் தான் எல்லாம். ஒரு நாள் முடிஞ்சிட்டு அப்படின்னா முடிஞ்சிட்டு அப்படின்றாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்ம யாருக்காவது நன்மை செய்யறோமா? யாருக்காவது நல்ல செயல்கள் செய்யறோமா? இல்ல கர்த்தருடைய அன்பை நாம் சொல்லுகிறோமா? இல்ல குமாருடைய சாயல் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிட்டா அவருடைய சாயலுக்கு நாம் மாறிவிட்டோமா? பரிசுத்தமா மாறிட்டோமா? சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தம் இருக்கணுமா? இருதயத்துல குப்பைதான் இருக்கு. சில குடும்பத்திலாம் தேடி பார்த்தா 10 வருஷ குப்பை, 20 வருஷ குப்பை தான் இருக்கு. நான் ஏன் மன்னிக்கணும்? ராத்திரி பைத்தியக்காரன் மாதிரி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நான் ஏன் மன்னிக்கணும்? அப்புறம் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? இருதயத்துக்குள்ள இருக்க கசப்பு, வைராக்கியம், விரோதம், வம்பு, வீம்பு. அப்புறம் அந்த இடத்துல பிசாசு தான் இருக்கும், பொல்லாதாவி தான் இருக்கும். நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு. அதனால நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு நேரத்திலே எல்லாருக்கும் சேர்த்துதான், எனக்கும் சேர்த்துதான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம சிந்தனை, நம்ம நினைவு இந்த உலகத்துக்குள்ள காரியமா இருக்கா, பரலோகத்துக்குள்ள காரியமா இருக்கா? இந்த உலகத்துக்குள்ள காரியம் அப்படின்னா நம்ம மூச்சு இருக்கிற வரையும் தான் இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை யோசிக்க முடியும். இந்த உலகத்துல இருந்து நம்ம ஒரு நாள் பிரிஞ்சு போயிட்டு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் இந்த உலக காரியம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பரலோகம் மட்டும்தான். நம்ம ஆத்துமா பரலோகத்தை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? இந்த உலகத்தை சார்ந்திருக்கும் போது உலகத்துல சிற்றின்பம் பாவ அடிமையில இருக்கும்போது ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கு. இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, முந்தினவைகளை நினைக்கும் போது, பூர்வமானவைகளை சிந்திக்கும் போது அவங்களோட இதயத்துக்குள்ள ஒரு சோர்வு, அவங்களோட ஆவியில ஒரு முறிந்து போன நிலைமை, சரீரத்துல ஒரு பலவீனம், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க கர்த்தரை நம்பாமல், இல்ல கர்த்தரை சார்ந்திருக்காமல், இந்த உலகத்துல குப்பையான காரியங்களை மறுபடியும் நினைக்க மறுபடியும் சிந்திக்க அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியர் மாடல்ல இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய தோல்விகள் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, இதை உட்கார்ந்து ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உலக காரியம். இன்னைக்கு இருக்கும், அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும். 10 வருஷம் முன்பாக எங்க ஃபேமிலி யார் அப்படிம்பாங்க, ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம நிலைமை வேற மாதிரி இருக்கும். ஒரு 15 வருஷம் முன்னாடி ஃபேமிலி ஃபுல்லா பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனா இப்ப 2025 பார்த்தா ஃபேமிலி ஃபுல்லா பிரிஞ்சு போயிருக்கும். அப்புறம் அதை போட்டு சொல்லி என்ன செய்ய? அதனால அந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறோமா, தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் கிருபை தந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம கர்த்தரோடு நடக்கும் போதுதான் செம்மையான வாழ்க்கையிலே நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். பரிசுத்தமா வாழ்றோம்னு அர்த்தம். நீதியை பின்பற்றோம்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துள்ள காரியத்தை தேடும் போது அங்க வீணான வார்த்தை, பொய்யான வார்த்தை,
மாயான வார்த்தை, தந்திரமான வார்த்தை, ஏமாற்றுகிற வார்த்தை, நாசமாக்குற வார்த்தை, அழிக்கிற வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, இதெல்லாம் எத்தனை குடும்பத்துல எத்தனை இடத்துல நடக்கு. இரவு நேரத்திலே கர்த்தரை சார்ந்தால் சமாதானம், கர்த்தரோடு இருந்தால் சமாதானம், வேதத்தை நேசித்தால் மிகுந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நைட் நேரத்திலே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல என்ன உபத்திரம் இருக்கு தேவன் மாற்றி தருவார். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என் லைஃப்ல நான் எப்படி இருந்தேன், நான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு புலம்புறதை விட, தேவையில்லாத கருத்தை யோசிக்கிறதை விட, அடுத்தப்பல என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், இன்னும் என்னென்ன தேவை இருக்கு, அதை யோசித்தால் நலமா இருக்கும். இதையே நைட்டு இவ்வளவு நேரம் பேசியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்துல இதை உட்காந்து அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய ஆவியான சில குடும்பத்துல பேசியிருக்கிறார். சில குடும்பத்துல மட்டும் நைட் நேரம் ஆச்சுன்னா கணவர் குறித்து, பிள்ளைகளை குறித்து, இல்லை ஃபேமிலி குறித்துன்னு ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி எப்படி போயிடுன்னு சொல்லி ஒரே நினைவு ஃபுல்லாக பழைய காரியங்கள். தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புத அடையாளம் செய்யணுமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அப்பா எனக்கு நீங்கள் மட்டும்தான்ப்பா, என் ஃபேமிலியில் நீ ஏமாற்றிட்டாங்கப்பா, என் ஃப்ரெண்டை நீ ஏமாற்றிட்டாங்கப்பா, என் சொந்தக்காரன் நீ ஏமாற்றிட்டாப்பா, நான் நம்பணுங்க நீ ஏமாற்றிட்டாங்கப்பா. எந்த சூழ்நிலை சரி தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சு இனிமேல் நான் உங்களை மட்டும் விசுவாசிக்கிறேன்ப்பா, எந்த ஒரு மனுஷனையும் நான் சார்ந்து கொள்ள மாட்டேன்ப்பா, எந்த ஒரு மனுஷனையும் நான் சார்ந்து கொள்ள மாட்டேன்ப்பா, நான் கர்த்தரையே நம்பியிருப்பேன்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் பேசும்போது தேவன் நமக்கு என்ன தருகிற வார்த்தை அப்படின்னா, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அவர் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னாலே அவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அது ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும், அநேகருடைய கண்களுக்கு பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். என் வாழ்க்கையில் அப்படி எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ரவிராஜ் உயிரோட இருக்கேன். ரவிராஜுக்கு வியாபாரம் தெரியும், உலகம் தெரியும், கடன் தெரியும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. நான் கர்த்தருடைய வழியில நடக்காமல் துன்மார்க்கமான வழியில போயிட்டேன், கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். ஆனால் என்னை தேடி வந்து தூக்கி எடுத்தார். அவருடைய அன்பு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கா ஜீவனை தந்திருக்காரு. சரி, எனக்கா ஜீவனை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் பாவம், என் அக்கிரமம், என் மீறுதல், என் துன்மார்க்கமான காரியம், என்னுடைய சாபம் எல்லாவற்றையும், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்கு மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செத்த கிரியைகள் இருக்கா, இன்னும் பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்ச கிரியைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போற அருவருப்பான காரியங்கள் ஏதாவது தொடருதா, அவருடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். அப்பா பாவியா என் மேல கிருபையா இருக்கப்பா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, எந்தெந்த குடும்பத்திலே இந்த செய்தி கேட்கிறாங்களோ, எங்க வாழ்க்கையில் எந்த நினைவு, எந்த காரியத்துல சிந்தனை இருக்கோ அந்த காரியம் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்ற வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பா தேவன் மாற்றி தருவார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை சத்துரு போராட்டமா இருக்கு, எனக்கு பிசாசு போராட்டமா இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு பலவீனம் இருக்கு, எனக்கு சரீரத்துல எனக்கு அப்படி இருக்கு, என் குடும்பத்துல அப்படி இருக்கு, என் வீட்டுல எப்படி இருக்கு, எந்த காரியமானாலும் இருக்கட்டுமே, கர்த்தர் சொல்லிட்டார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
இந்த ஒரு வார்த்தையே நமக்கு போதும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து செய்வார். ஒரு மனுஷன் கிடையாது, இயேசு கிறிஸ்து செய்வார். அதனால இன்னைக்கு உள்ள செய்தி அது வாக்கு தத்துவம். அதே நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், அதை மாத்திரம் சற்று நாம் விளக்க வேண்டும். அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நைட் நேரத்தில் தூக்கம் மாத்திரை போடுறாங்க, தூக்கம் வர மாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்காங்க. நைட் நேரத்தில் செல்போனை பார்த்துக்கிட்டு பல மணி நேரம் உட்காந்துருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, மன அழுத்தம். நிறைய காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 10 வருஷம் 5 வருஷம் முன்பா உட்காந்து பழைய காரியங்களை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது, வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்துவம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கேளுங்க. அப்பா, எனக்கு இன்னைக்கு நீங்க பேசுறீங்க, ஸ்தோத்திரம் 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 செலுத்துங்க. இப்பொழுதே அது தோன்றும் என்கிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இப்பவுமே தோன்றும். அந்த வார்த்தை சொல்ல சொல்ல ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் ஏதோ வந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரம், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வறுமை, சாபக்கிரிகள் அழிக்கப்படுகிறது. இப்பொழுதே அது தோன்றும் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அண்ணே, எனக்கு ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருக்குனே, நான் எல்லாமே நஷ்டப்பட்டு நான் நடுரோட்டில் நிக்கிறவனே, எனக்கு யாருமே இல்லையனே, என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களே, என் சொந்த குடும்பமே நீ நம்பலையே அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? இதெல்லாம் ரவிராஜ் பார்த்துட்டு வந்துட்டேன். ரவிராஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி இருந்துச்சு. ஆனா கடன்ல இருக்கும்போது ஒரு அனாதை போல கண்ணீரோடு சொந்த ஊரை விட்டுலாம் புறப்பட்டு போயிட்டேன். சொந்த ஊரை வேண்டாம், போயிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, லைஃப் முடிஞ்சிட்டு. ஊழியம் பண்ணு சொல்லி 40 நாள் உபவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேரத்துக்கு அபிஷேகம் பண்ணி அழைத்தார். இன்னைக்கு வரைய குடும்பத்தை தேவன் தான் பாதுகாக்கிறார். 1000 போராட்டங்கள், 1000 பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலே போல, எல்லாரே போல சொல்லிட்டேன், எல்லாரே போல. ஆனால் உபத்திரம் வழியா நம்ம கடந்து போறோம், பாடுகள் வழியா கடந்து போறோம், பல காரியத்திலே பொறுமையோடு இருக்கிறோம். காரணம் என்ன? தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். அவரே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு கிருபை தருகிறார். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த இரவு நேரத்திலே இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அண்ணா, எனக்கு வனாந்திரமான ஒரு வழியா இருக்கு. அப்படிப்பட்ட வழியா இருக்கா? வனாந்திரத்துல ஒரு வழி இருக்கு. ஏன்னா கர்த்தர் உங்களோட வந்து கொண்டிருக்கிறார். நான் வனாந்திரத்திலே வழியையும், இயேசு கிறிஸ்து உங்களோடு வரும்போது அந்த வனாந்திரமான வாழ்க்கை மாறிவிடும். அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு பாலைவனம் போல ட்ரையான வாழ்க்கையா இருக்கா? என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே ட்ரையா தான் இருக்கு. கையில காசு இல்லை, வீட்டுல வறுமை, தரித்திரம், வீட்டுல எனக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டுமே, வாழ்க்கையே ஃபெயிலரே இருக்கா? பரவாயில்ல, தேவன் இந்த நாளிலே இப்பொழுதே தோன்றும் என்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ எல்லா நாட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. பைபிள்ல ஹையஸ்டான வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு மனுஷன் கிடையாதுப்பா, நம்மளை உருவாக்கின தேவன் தான். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன்ட்டார், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருவோம். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் அது தேவனுக்கு தெரியும்.
அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்கப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்க. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குன்னு சொல்லி முடிச்சிட்டீங்கப்பா. வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நன்றி. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் வீட்டில் இருக்காங்க, நைட்டு டிராவலிங் இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கருத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. தேவன் அருளிய அப்ப மெனிசன் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். டாக்டர் எந்த சூழ்நிலை, எந்த குடும்பத்துக்குள்ளே சொன்ன வார்த்தை இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிற கிருபைக்காக நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிட்டீங்கப்பா. சில குடும்பத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்து கொண்டு கிருபைக்காக நன்றி. குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு விடுதலை கட்டிடுகிறார். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்னோட வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் புதுப்பிக்கிறார். உங்களோட வாழ்க்கை செழிப்பா மாறுகிறது. கர்த்தர் மாற்றி தருகிறார். சில குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்குப்பா. அந்த கடன் பிரச்சனை கர்த்தரே மாற்றி விடுங்க. உங்களுடைய கரத்துல இருப்போம். கற்பதனையா ஜுபிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட ஆசிரிங்க. டெலிவரி பண்ணுவாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. தேவன் அருளியா அப்ப மெனிசன் உங்களுடைய கருத்துல பண்ணிடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, எங்களை களிமண்ணா அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கா 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. எங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. தலையிலிருந்து உச்சங்கால் வரைய என்னென்ன குறைகள் குற்றங்களுக்கு எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இரவணத்திலே எங்க கூட நீங்க தங்கிருங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் முடியும். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எழுப்புக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு ஆசிரிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரிங்க, கையின் கீழ் ஆசிரிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதரம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதரம். அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கற்று கூட சந்திக்க வேண்டும். கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. மாந்திரியத்தில், விக்கிரத்தில் பல விதமான பாவ அடிமையில் வாழ்ந்து கொடுக்குங்க. அந்த குடும்பத்துக்கு விதமாக கிரேசில் எல்லா பொல்லாத தந்திரமான கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவிடட்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை கட்டப்படட்டும்ப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வளர்க்கறத கிருபை செய்ய. கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்காங்க. எல்லா உபத்திரத்திலும் மாற்றித்தாங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும், ஏற்ற துணையத்தாங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு இருப்பா, எல்லா வாசல் திறந்தாங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் அதை பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்தில் யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேற வேறு இடத்துல தனித்தனியாக இருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே என்னெல்லாம் பாரம் இருக்கோ அது எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு கிருபை செய்யுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு திறப்பில் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.